Crunchyroll ஆப்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வந்து கேன்சல் பண்றது அண்ட் அதுக்கப்புறம் அதுல செட் ஆயிடக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டையும் எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். Crunchyroll ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் மேனேஜ் ஆப்ஷன் இருக்கும். மேனேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு காட் இட் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு Crunchyroll ஆப் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் எதற்காக கேன்சல் பண்ணுறீங்களோ அதற்கான ஒரு ரீசனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டையும் நீங்கள் வந்து கேன்சல் வந்து பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் வந்து எந்த யூபிஐ ஆப்பை வந்து கொடுத்துருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டுக்கு அந்த ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த ஆப்பில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை நீங்கள் வந்து கேன்சல் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து ஃபோன்பே, பேடிஎம், ஜிபே, அதுக்கப்புறம் வந்து ஃபேம்பே, சூப்பர் மணி, நாவி இந்த மாதிரி நிறைய யூபிஐ ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி அதில் எப்படி எப்படிலாம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஆப்பில் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணீங்களோ அந்த ஆப்க்கான வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஜிபேயில் வந்து செட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ ஜிபேயில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஜிபே ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோபே ஆப்ஷன் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு கேன்சல் ஆட்டோபே கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கேன்சல் ஆட்டோபே அப்படின்றத நீங்கள் கொடுத்ததுமே யூபிஐ நம்பர் கேட்கும். அதை என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகிடும். இது ஜிபேக்கான மெத்தடு. வேறு யூபிஐ ஆப்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா அதற்கான மெத்தட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் லிங்க்கு, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த Crunchyroll இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.